ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WPLோட செகண்ட் மேட்ச் RCB vs UP உமன்ஸு. ஸோ இந்த மேட்ச் 24/2024 7:30க்குலாம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஃபஸ்ட் மேட்ச்ன்றதுனால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே இது உங்களுக்கு செகண்ட் மேட்ச்ன்றப்போ 7:30 டைமிங்க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். சேம் கிரவுண்ட் தான், சின்னசாமி ஸ்டேடியம். இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு பிச் ரிப்போர்ட் பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து முடியும். அந்த மேட்ச் எப்படி போயிருக்குன்னு கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துருங்க. ஸோ பார்க்கலாம். ரெண்டு டீம்லேயுமே பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இந்த மேட்சும் க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் ஒரு 7 ஆல்ரவுண்டர்ஸ் வரையவே நம்ம எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. பேட்டர்ஸில் ஒன்று, அடுத்து பார்த்தோம்னா பவுலரில் ஒன்று, விக்கெட் கீப்பரில் ஒன்று எடுத்தால் கூட ஆல்ரவுண்டர்லேயே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டீமையே வந்து ஃபில் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு கிளாஸ் ஸ்டார் ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இந்த ரெண்டு டீமில் இருக்கிறதுனால இந்த பவுலர்ஸ், பியூர் பவுலர்ஸ், லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்லாம் வந்து ஒரு ஓவர் பவுல் பண்ணிவிட்டு ஒரு 10 ரன் தாண்டிட்டாலே அவங்க பவுல் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆல்ரவுண்டர்ஸையும் 4 ஓவர்ஸையும் ப்ளஸ் பேட்டிங்கையும் எடுத்துப்பாங்க. லாஸ்ட் டைமில் எம்ஐ வந்து எப்படி வின் பண்ணாங்களோ அதே ஃபார்முலா தான். மேத்யூஸு, ஆமிலிக்கர், அடுத்ததாக நாட் சிவர், இவங்களே பேட்டிங்கும் பார்த்துப்பாங்க, இவங்களே பவுலிங்கும் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் இந்த பியூர் பவுலர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. அதேமாதிரி பியூர் பேட்டர்ஸும் பேட்டிங் ஆர்டர் வந்து டவுனில் போய் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கிரவுண்டில் 8 மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்ச் ஃபஸ்ட் டீமும் 4 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 150 எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இருக்கும், அதை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பு உங்களுக்கு SR/NOன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் இவ்வளோ ரன்னை தாண்டி அடிப்பாரா, இவ்வளோ கம்மியாக அடிப்பாரா, SR/NOன்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணாங்க 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு GSTயும் கிடையாது ஃபேப்லோனில். ப்ளஸ் இருக்கிறதுலே கம்மியான கமிஷன் ஃபீஸும் வாங்கி GSTயும் ஃப்ரீயாக கொடுக்குற ஒரே ஆப் வந்து அது ஃபேப்லோன் தான். அதை நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு GSTயும் கிடையாது. அதேமாதிரி அமௌண்ட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறாங்க. மற்ற ஆப்பில் கூட GST இல்லாட்டினாலும் அவங்க என்ட்ரி ஃபீஸை கூட்டிட்டாங்க. பட் ஆனால் இவங்க இப்போ வரையும் கூட்டவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லா டைமுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் நேம்லேயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், தான் வந்து ஒரிஜினல் சேனலுக்கான கரெக்டான ஐடி. இதில் ஒரு லெட்டர் மாறினா கூட அது ஃபேக்கு தான். நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வின்னுனா வின்னு, லாஸ்ட்னா லாஸு, ஆவரேஜ்னா ஆவரேஜ் நம்ம வந்து எப்போயுமே போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓரளவுக்கு டீம்ஸுன்றது மாறி மாறி தான் போகும். ஃபேண்டசியில் வீடியோ அனலைஸை பார்த்து கிராண்ட் லீக்ஸ்க்கு நல்ல டீம்ஸை மேக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்ஸுக்கு நம்ம கொடுக்குறதுலே ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்கள் மைண்ட் தாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வந்து போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. அதான் நான் எப்பயும் சொல்கிறது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்சஸ், அடுத்து WPL, அப்புறம் IPL, இதுதான் வந்து நம்மளோட ஒரு லைனாக இருக்குது. இந்த சின்ன சின்ன லீக்ஸு, PSL, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா T20, UAE T20 இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்பிக்கையும் கிடையாது. இது வந்து எப்படி மூவ் ஆகணும்னு நமக்கு வந்து புரிதல் இல்லை. அதனால் WPL, IPL அவ்வளோதான். மிடில் வர எல்லா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்லோனில் கொடுத்துருக்காங்க SR/NOன்ற ஆப்ஷன். இன்ஸ்டால் பண்ணிங்க 2K. RCB உமன்ஸ் vs UP உமன்ஸ். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஆல்ரவுண்டர் இருக்காங்கன்னு. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்தா அடுத்து ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் வென்யூ பார்க்குறப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு ஐடியான்றது கண்டிப்பாக கிடைக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா ஒரு சில மேட்சஸில் எல்லிஸ் பெரி பவுல் பண்ணாங்க, பவுல் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக் வரப்போ கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க, விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். சேம் சோஃபி டெவின், இவங்களுமே ஃபுல் ஓவர்ஸி கம்ப்ளீட் பண்ணலாம். ப்ளஸ் பேட்டிங்லேயும் இனிஷியலாக வந்து ஆடி கொடுக்கலாம். இதிலே இவங்களே 8 ஓவர் கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கிளர்க், ஸோ ND கிளர்க், அவங்கள பொறுத்தவரையும் சவுத் ஆஃப்ரிக்காவோட அடுத்த காஃப்னு சொல்லலாம். காஃப் அளவுக்கு வந்து கிளர்க்குமே வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். அதனால தான் அவங்க வந்து லாஸ்ட் டைமில் WPL இல்லாட்டியும் இந்த டைமில் வந்து அவங்கள பிக் பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சம்திங் அதில் தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வேர்கம். ஸோ இவங்களும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கு, இதுலேயுமே இவங்களும் ஃபுல் கோட்டா பவுலுமே வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 பேருமே பவுல் பண்ணி பேட்டிங் பண்ணாலே இவங்களுக்குள்ளே பேட்டிங் பவுலிங்கிறது வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலராக எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, ஷியாங்கா பாட்டீலும் அதுக்கப்புறம் ரேணுகா தாக்கூர் சிங், இவங்க 2 பேர் பவுல் பண்ணிடுவாங்க. அப்போ மற்ற இந்த 2 பேர் ஜஸ்ட்டு ஃபீல்டராக நிற்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மேக்னா அவங்களும் சேம் கேட்டகரி தான். இனிஷியலாக மந்தனா, அதுக்கப்புறம் சோஃபி டெவின், எல்லிஸ் பெரி ஆடிட்டாங்க நல்லா அப்படின்னா ரிச்சா கோசு, அப்புறம் கிளார்க்கு, வேர்கம் இவங்க போயிடுவாங்க. ஸோ மேக்னாவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஓவரால் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் வந்து பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பிக்ஸுன்றது. UP சைட்லேயும் சேம் தான்.
அட்டப்பட்டு கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரான்ச்சைஸியில் போய் ஆடுற எல்லா டோர்னமெண்ட்ஸுமே பெரிய ஒரு பிளேயர், பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. இந்த சைடுமே உங்களுக்கு இனிஷியலாக ஸ்மித்தி மந்தானா லெஃப்ட் ஹேண்டர்னால அவங்க ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மெக்ராத்து ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே வந்து 4 ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பேட்டிங்கில் ஒரு 70-80 ரன் போகலாம். அண்டர் ரேட்டட் ஒரு பிளேயர்னு சொல்லலாம். சேம் தீப்தி சர்மா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங், அதுக்கப்புறம் எக்லிஸ்டோனு இவங்களுமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டப்பட்டு, மெக்ராத்து, அதுக்கப்புறம் தீப்தி சர்மா, எக்லிஸ்டோன் இவங்க எல்லாருமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டீமை கம்பேர் பண்ணுறப்போ யூபியில் கொஞ்சம் கம்மின்னே நம்ம சொல்லலாம். இவங்க சைடில் பக்காவான ரீசெண்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் பவுலிங்கை வந்து யார் பவுல் பண்ணுவான்னா கண்டிப்பாக அஞ்சலி சர்வானி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரு ஸ்விங் பண்ணுவாங்க. அடுத்ததாக கெக்வாட், ஸோ ராஜேஸ்வரி கெக்வாட், எக்லிஸ்டான் இந்த 2 பேருமே அடுத்தடுத்து இங்கே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வரதுனால ஃபுல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னில். அதுவும் எக்லிஸ்டான் டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சைடில் உங்களுக்கு ஸ்ரேயாங்கா பாட்டீல் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. நேஷ்னல் டீமுக்கே வந்து ஸ்ரேயாங்கா பாட்டீல் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்லிஸ்டோன், ஸ்ரேயாங்கா பாட்டீல் தான் இந்த 2 டீமுக்குமே வந்து டெத் பவுலர்ஸாக இருப்பாங்க. இனிஷியல் பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்விங்கில் ரேணுகா சிங்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்து அஞ்சலி சர்வானி இவங்க 2 பேர் தான் வந்து இனிஷியல் ஸ்பெல் எடுப்பாங்க. தேவைப்பட்டால் சோஃபி டவேனோ அப்படி இல்லாட்டி எலிஸ்பெரி கம்பைன் பண்ணிப்பாங்க. இந்த சைடில் மெக்ராத் தேவைப்பட்டால் வந்து அவங்க கம்பைன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஹை ரிஸ்க்கான டீம்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், அதில் இந்த ஸ்டார் பிளேயர்ஸே இல்லாமல் நம்ம பிளேயர்ஸை செலக்ட் பண்ணால் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா கிரண் நவ்யகரை எடுக்கலாம். கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்ஸ் போகலாம். கிராண்ட் லீக்கில் மேபி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு எந்த பிளேயருமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாமே சுமாரான பிளேயர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். இந்த சைடில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா சராவட்டே, அடுத்து பார்த்தோம்னா நவ்யகர், இவங்க 2 பேரும் 2-3 இன்னிங்ஸ் வந்து லாஸ்ட் சீசனில் நல்லாவே ஆடினதுனால இவங்களை வேணால் நீங்கள் வந்து ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பிளேயர்ஸுக்கு பதிலாக ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம். அதேமாதிரி பவுலர்ஸில் இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ எல்லிஸ் பெரியோ அப்படி இல்லாட்டி கிளர்க்கோ ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நம்ம பியூர் பவுலர்ஸ் போகலான்னா நம்ம ரேணுகா சிங், அதுக்கப்புறம் அஞ்சலி சர்வானி இவங்க 2 பேர்த்து எடுக்கலாம். அதுவும் இனிஷியல் ஸ்விங் இருந்தால், இனிஷியல் ஸ்விங் இருக்கும் விக்கெட்ஸ் போகும்னு கெஸ் பண்ணிங்கன்னா ஸ்மித்தி பந்தனாவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட அவங்களுக்கு பதிலாக லோ பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்க ஒரு பிளேயராக எடுத்துக்கலாம். இந்த சைடில் ஹீலி வந்து அவுட் ஆவாங்க இனிஷியல் ஸ்விங்லனா. ஏன்னா இந்த பேட்டில் வந்து காலங்காலமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்டில் ரேணுகா தாக்கூர் சிங்குக்கும் அலெக்ஸ் ஹீலிக்கும். ஸோ ரேணுகா தாக்கூர் வந்து ஸ்விங் பண்ணாலே ஹீலி அவுட் ஆகிருக்காங்க. இது ரீசெண்டாக நடந்த நிறையா மேட்சஸில் நம்ம லைவாகவே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதையும் யோசிக்க வேண்டியது இருக்குது. சப்போஸ் ஹீலி அவுட் ஆவாங்க அப்படின்னா ரிச்சா கோஸு ஒரு பெஸ்ட்டு பிக்கு. பட் ஆனால் ஹீலி இப்போ ரீசெண்ட் டைமில் 3 ஃபார்மெட்லையுமே ஒரு நல்ல இன்னிங்ஸ்ன்றதை ஆடிருக்காங்க. ரேணுகா சிங்குக்கு ஸ்விங் கிடைக்கலன்னா இவங்க வேஸ்ட் ஆயிடுவாங்க. சப்போஸ் ஸ்விங் கிடச்சா கண்டிப்பாக ஹீலி வந்து ஃப்ளாப்பு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரிச்சா கோஸும் மினிமம் 30 பாயிண்ட்டுக்கு மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. அவங்க கிடச்ச சான்ஸ் எல்லாமே ரிச்சா கோஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. முக்கியமான பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி கெக்வாட், எக்லிஸ்டோன் கண்டிப்பாக இங்கே ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்குன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான் வந்து ஒர்க் ஆகும். தீப்தி சர்மா பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். இங்கே வந்து பெரிய ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது. ஆனால் இவங்களுமே டெத்தில் போடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். அப்படி தான் வந்து இந்தியாவுக்கும் நிறைய விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காங்க. இங்கே கம்பல்சரி ஸ்ரேயாங்கா பாட்டீல் தான் டெத்து. மினிமம் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் 3 விக்கெட் வந்து உறுதியாக எடுப்பாங்க. பேட்டிங் வந்து ஒரு 10 ரன் இல்லை 20 ரன் வந்து ஸ்ரேயாங்கா பாட்டீல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேகம் பொறுத்தவரையே ரீசெண்ட் டைம்ஸில் ஃபார்ம்ன்றது ரொம்ப போராக இருக்குது. கடைசி அவங்க ஆடின எந்த ஒரு மேட்ச்லையுமே ஆஸ்திரேலியாக்காண்டியே விக்கெட் எடுக்கலை. பட் ஆனால் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பேட்டிங்லேயும் சரமாரியாக வந்து ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால் சேஃபஸ்ட்டு பிக் தான். ஸோ ஓவரால் பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக சோஃபி டவேன், அதுக்கப்புறம் எல்லிஸ் பெரி இவங்க 2 பேர் ரொம்ப ரொம்ப சேஃபு. இந்த சைடில் அட்டப்பட்டு, அடுத்ததாக மெக்ராத்து. ஸோ இவங்க பக்காவான சேஃப். இன்னுமே 2 ஆப்ஷன் இருக்குது, தீப்தி சர்மா, எக்லிஸ்டோன். ஸோ இவங்க எல்லாருமே சேஃபஸ்ட் ஆப்ஷன். இவங்களுக்குள்ளே மாற்றி கேப்டன் கப்னா கொடுத்துக்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நீங்கள் ஹீலி வேணாம்னு நினச்சிங்கன்னா ரிச்சா கோஸுவை பிக் பண்ணிக்கோங்க. ஸ்மித்தி மந்தனா பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேட்டிங்கில் நல்லா போகும் அப்படின்னா மட்டும் ஸ்மித்தி மந்தனாவை ஜிஎல்ல கேப்டன் கப்னா ட்ரை பண்ணலாம். அதே இது நீங்கள் ஒன் சைட் டீம் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால், சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆர்சிபி அப்படின்னா ஸ்ரேயாங்கா பாட்டீல ஒரு கேப்டனாக கொடுத்து டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாங்கன்னு அப்படியே ஸ்மித்தி மந்தனாவை ஒரு ரிஸ்காக வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஓப்பனர்ஸ் 2 பேருக்கு கேப்டன்ஸாக கொடுக்கலாம். ஏன்னா சோஃபி டவேன் சேசிங்கில் லாஸ்ட் சீசனில் அதிரடியாக 90+ ரன்ஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. குயிக்காக அடித்து மேபி அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சோஃபி டவேன் சேசிங் வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்.
அப்படி இல்லை ஸ்விங் ஆகும் அப்படின்ற மாதிரி பிச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் ரேணுகா சிங் அதுக்கப்புறம் கிளார்க், ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கிளார்க்குமே வந்து கண்டிப்பாக டெத்லி போல் பண்ணுவாங்க, இனிஷியலாக போல் பண்ணி விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். இவங்க சைடில் நீங்கள் ஒன் சைட் டீம் செட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அட்டப்பட்டு கேப்டனாக கொடுத்துட்டு வைஸ் கேப்டனாக நீங்கள் எக்லிஸ்டானை கொடுக்கலாம். ஏன்னா எக்லிஸ்டான் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்துருவாங்க. அட்டப்பட்டு ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு குயிக்காக அடிக்க போயிட்டு ஒரு பவுலிங் சான்ஸ் கிடச்சா ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட அது அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லேயும் நீங்கள் வந்து கொடுத்து ட்ரை பண்ணலாம். அது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் தான். ஸோ கண்டிப்பாக ஷேங்கா பட்டி எக்லிஸ்டான் டெத்தில் போடுவாங்க. மீதி ஆல்ரவுண்டர்ஸுக்குள்ளே நீங்கள் மாற்றி வந்து கேப்டன்ஸுக்கு கொடுக்குறது பெட்ரு. இந்த புது நேமில் இருக்க பவுலர்ஸ்லாம் ஓவர்ஸ் போடுவாங்களான்றதை நம்ம ஒரு மேட்சஸ் போகிறப்ப தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி காம்பினேஷனில் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனில் ஷியாங்கா பாட்டில் அதுக்கப்புறம் ஈசாக், ஸோ சாய்கா ஈசாக், ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்லா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு மேட்ச் முடிகிறப்ப யார் வந்து 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க கோட்டா அப்படின்னு. அதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாட்ஸுன்றதை பார்ப்போம். ஸ்டாட்ஸுன்றது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து இங்கே நடந்திருக்கு, நியூசிலாந்து வந்து ஆடி இருக்காங்க, அதோட ஸ்டாட்டுமே இங்கே இருக்குது. அதனால் சோஃபி டெவைன் வந்து 4 மேட்ச்சில் 43 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. இங்கே ஹெட்டுகெட்டில் 25 ரன் ஆவரேஜ் இருக்காங்க யூபிக்கு எதிராக. ஸ்மிருதி மந்தனா பொறுத்தவரையா யூபிக்கு எதிராக 2 மேட்ச்சில் 4 ரன் தான், வென்யூலையும் 4 மேட்ச்சில் 56 ரன் தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் சீசன் இருக்கிறதுலே ஒரு புவரான சீசன். ஸ்மிருதி மந்தனா கிட்டத்தட்ட ஆடின எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 40+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. எல்லிஸ் பெரி, ஸோ ஹெட் பார்த்தோம்னா 31 ரன் ஆவரேஜ் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிச்சா கோசு 2 மேட்ச்சில் 32 ரன் அடிச்சிருக்காங்க. ரேணுகா சிங் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்கவே கிடையாது 2 மேட்ச்சில். ஸோ ஹீலியோட கை தான் ஓங்கியிருக்கு WPLல. இதே இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாமே ரேணுகா சிங் தான் வந்து அவங்கள விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்த பேட்டில் பயங்கரமாக இருக்கும். இந்த பேட்டிலில் யார் ஜெயிப்பாங்களோ அது கெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஹீலி வந்து நின்றுட்டாங்கன்னா அதிக ரன்ஸ் போயிடலாம். சப்போஸ் ரேணுகா சிங் வந்து இனிஷியல் ஸ்விங் கிடச்சா அவங்களே வந்து 2-3 விக்கெட்டும் எடுத்துருவாங்க. இது கண்டினியூவாக நடந்திருக்கு. ஸோ இப்போது இன்னொரு டீம் யூபியோட ஸ்டார்ட்ன்றதை பார்ப்போம். ஹீலி 2 மேட்ச்சில் 97 ரன்னும், மெக்ராத் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் பெரிய அளவில் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே மெக்ராத் கொடுக்கல பெங்களூருக்கு எதிராக. தீப்தி சர்மா 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க RCBக்கு எதிராக. ஸோ பெங்களூர். கெய்க்வாடு 4 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ன்றது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பாங்க. கிரண் நவியகர் 2 மேட்ச்சில் 22. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபின்னாலன் மாதிரி பிளேயர் தான் வந்து கிரண் நவியகர். ஏதாவது ஒரு 2-3 மேட்ச் டக்குன்னு அடிச்சிருவாங்க. பட் நம்பவே முடியாத ஒரு பிளேயர் தான் வந்து கிரண் நவியகர். ஸோ அதை வந்து புரிஞ்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபேப் 11 பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ லெஸ் ஆர் மோர் ஆப்ஷன்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. எஸ் ஆர் நோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ ரன்னுக்கு மேலே அடிக்கிறாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படின்றது நீங்கள் எவ்வளோ வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டபுள் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். GSTமே வந்து உங்களுக்கு கிடையாது. இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாகவும் இருக்குது. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் உங்களுக்கு இவையும் கொடுக்குறாங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 500 ரூபீஸ் போனஸ் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்மிருதி மந்தனா கேப்டனு, ஸ்மிருதி மந்தனா சோஃபி டிவைன் கேப்டன், எல்லிஸ் பெரிய வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட டீம்ஸ் எடுத்து எக்லிஸ்ட் ஒன்று பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ இந்த 4 பேருமே பேட்டிங் ஆடுவாங்கன்ற கான்செப்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யோசிக்கலாம். சின்ன ஒரு பிளேயர் இதில் தான் வந்து ஸ்மால் லீக்ன்றது போகும். கிராண்ட் லீக் பொறுத்தவரைக்கும் கவலை இல்லை. நீங்கள் 7லேருந்து 8 கூட வந்து டீம்ன்றதை போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இன்னொரு டீம் வந்து பார்ப்போம். இது வந்து தீப்தி சர்மா கேப்டனாக கொடுத்து கிளார்க்கை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். கெய்க்வாட் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ராஜேஸ்வரி கெய்க்வாட், அடுத்ததாக ரேணுகா சிங், ஷியாங்கா பாட்டீல். இதில் நீங்கள் ஷியாங்கா பாட்டீல் இக்லிஸ்டோன் காம்பினேஷனில் கூட வந்து கேப்டனேஷன் கொடுக்கலாம், அதுவும் பெட்டராக இருக்கும். அட்டப்பட்டோ அடுத்து இங்கே ஸ்மிருதி மந்தனாக்கு பதிலாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கிளாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி ரிச்சா கோஸுக்கு ஹீலி அந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு காம்பினேஷனில் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஹை ரிஸ்க்கான ஒரு கேப்டன் தான். எல்லா ஆல்ரவுண்டரையுமே மாற்றி கூட நம்ம GLல கேப்டனாக கொடுத்துக்கலாம். பட் ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையும் ஓவரால் எல்லாருமே ஒரே மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஓரளவுக்கு ஹெட் டு ஹெட் வென்யூன்றது நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள். அடுத்ததாக டீம்ஸுன்றது இப்போ நான் கொடுத்துருக்க காம்பினேஷன்லேயே கேப்டன்ஸ் கேப்டனை மட்டும் மாற்றியும் இந்த பேட்டிங்கில் ஏதாவது ஒரு பிளேயரை 80% பிக் பண்ணால் அவங்கள கட் பண்ணி 20% இருக்கவங்கள ஆட் பண்ணி, அப்படி இல்லாட்டி பியூர் பவுலர்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா அவங்கள கட் பண்ணிட்டு ஆல்ரவுண்டர்ஸே முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கூட நீங்கள் செட் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாமே இந்த WPL ஃபுல்லாமே ஆல்ரவுண்டர்ஸை நம்பி தான் போகும், அந்த ஸ்டார் பிளேயர்ஸை நம்பி தான் போகும்.
வேணா நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பாருங்கள் போன சீசனோட WPL. இது IPL கிடையாது, WPLன்றதுனால அப்படி தான் போகும். அதேமாதிரி WBBL வேறு, அது வேறு கான்செப்டில் போகும். இங்கே வந்து ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி தான் ஒவ்வொரு டீமுமே வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் தெளிவாக வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி ஒரு சில மேட்சஸ் போக போக தான் உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். அந்த ஸ்மால் பிளேயர்ஸ் டொமஸ்டிக்லேருந்து வரவங்க யார் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி யார் யார் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, பேட்டிங்கில் ஆடுறாங்கன்றது ஒரு சில மேட்ச் போனாலே நமக்கே வந்து தெரிய வரும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் GLல ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த பிளேயர் ஆடுறாங்களோ அவங்களோட டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ் வந்து நீங்கள் குரோமில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வரும். அதில் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட எடுத்து GLல கேப்டன்ஷிப்னா கொடுங்க. 1 or 2% தான் வந்து பிக்கே வந்து பண்ணியிருப்பாங்க. வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.